நம்ம எதிர்பார்க்கும்போது கிடைக்காது, கிடைக்கும்போது விடக்கூடாது. இந்த லெக் பீஸ தான் சொன்னேன். எப்பவுமே கிடைக்க மாட்டுது சண்டே டைம்ல. இந்த டைம் வந்து நல்லாவே கிடச்சது. 3 பீஸ் போல வாங்கிட்டு வந்திருந்தேன். என் பையனுக்கு ப்ராஜெக்ட் டேக்கு ஸ்கூல் கொண்டு போய் விட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள சமையல் வேலைலாம் முடிச்சிடணும். அவனுக்கு தெரியாது. சர்ப்ரைஸா தான் செஞ்சிருக்கேன். அங்கேயும் ஃபுட் ஸ்டால் இருக்கு. அதெல்லாம் கேட்பான்றதுக்காக வீட்லயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் அவன் எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிடுவான். இதுக்காக கொஞ்சம் லெக் பீஸை மட்டும் பிரியாணி செய்யலாம். மசாலாலாம் ஊற வைக்க சுத்தமா டைம் இல்லங்க. ஆல்ரெடி ஒரு 3 நாளா செம்ம ஹெக்டிக்கான ஒர்க்ல போயிட்டுருந்து ப்ராஜெக்ட் டேக்காக. அதனால அரிபரியா தான் சமையல் பண்ணிட்டுருக்கேன். அரிபரியா செய்யும்போது தான் என்னவோ தெரியல, நல்லா டேஸ்ட்டும் கூட அதிகமா இருக்கும் போல. அது நமக்கு லைஃப்ல எப்பவுமே நடக்கும். அதுக்காக 3 லெக் பீஸ போட்டு ரெடி பண்ணிட்டேன். என்னதான் மழையோ, குளிரோ இருந்தாலும், நமக்கு இந்த ஆனியன் ரைத்தா கண்டிப்பா இருந்தே ஆகணும். அத ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு, கொஞ்சமா ஒயிட் ரைஸும், கறி குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டுக்கும் சேர்த்தே இருக்கும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸ்கூலுக்கும் போயாச்சு. தலைவர் பயங்கர ஹேப்பியா ரெடியாகி வந்தாரு. எதுக்காக? ஃபுட் ஸ்டாலுக்காக தான், வேற எதுக்கு? அங்க போய் ஃபுட் ஸ்டால்லாம் பார்த்தா ஓரளவு எல்லாமே ஸ்டாக் அவுட்டு. எல்லாமே முடிஞ்சு போய் லாஸ்ட்டா விடுற டைம் தான் போயிருந்தோம். சரி இந்த குக்கீஸ் மட்டும் இருந்தது. அத வாங்கி வாயில போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு சாப்பாடு சுட சுட குடுத்துட்டேன். செம்ம ஹேப்பி ஆயிட்டான். ப்ராஜெக்டும் ஓரளவுக்கு முடிஞ்சுச்சு. இப்போ பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? டாட்டா பாய்.